கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு அருமையான வேத வசனங்களை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். பல நாட்களாக, பல மாதங்களாக, ஒருவேளை பல வருடங்களாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நாம் இரவும் பகலும் ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவர் அந்த இடத்துல வாக்குத்தத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், இந்த ஓமையை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார் பார்க்கிறோம். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்கிறார். அதனால இந்த கால வேளையில் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் விடாப்பிடியாக ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி அவரிடத்துல விண்ணப்பம் செய்யும் போது, இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் இந்த காரியத்திற்கு அச்சபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார் என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. ஆம் பிரியமானவர்கள், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவரால் செய்ய முடியும், ஆண்டவரால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், அதனால ஆண்டவரை நான் விட மாட்டேன், உண்மையாகவே ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எப்படி அந்த விதவையானவள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட அவளை எப்பொழுதும் அவனை நோக்கி என்னுடைய விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் போய் விண்ணப்பம் செய்தாலோ, அதே போல நாம் நீதியுள்ள நியாயாதிபதியை இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் நன்மைகளை செய்வார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பி இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் மன்றாடும் போது உண்மையாகவே ஆண்டவர் செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு முக்கியமாக காணப்பட வேண்டும் என்று இந்த வேதவசனம் இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசமும் ஆண்டவரிடத்துல விடாமல் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது உண்மையாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களோட நாம் பார்க்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.